ஜெயக்குமார் கொலை வழக்கின் விசாரணையானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், இது குறித்த விவரங்கள். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார் தன்சிங் அவர் மர்மமான முறையில் கடந்த 4ஆம் தேதி அன்று அவரது விவசாய தோட்டத்தில் இறந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். கடந்த 2ஆம் தேதி அன்று ஜெயக்குமார் மாயமான நிலையில 3ஆம் தேதியே புகார் அளிக்கப்பட்ட நிலையில அதுக்கு அடுத்த மறுநாளே ஜெயக்குமார் வீட்டு அருகே உள்ள தனது தோட்டத்தில் இறந்த நிலையில பிணமாக மீட்கப்பட்டார். அவரது உடல் கம்பிகளாக கட்டப்பட்டிருந்த நிலையில சிறிய கடப்பாக்கல்லும் கட்டப்பட்டிருந்தது. இவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தீவிரமான விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பா ஜெயக்குமார் எழுதியிருந்த கடிதத்தின் அடிப்படையில் நூற்றுக்கணக்கானோரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அதில் 32 பேர் முக்கிய பிரமுகர் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து விரைவாக இந்த விசாரணை நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பல்வேறு நபர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போதிலும் இந்த வழக்கில் எந்தவிதமான முன்னேற்றங்களும் கிடைக்காத நிலையில் தான் இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லையில் காங்கிரஸ் பிரமுகர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணங்களால் அவர் உயிரிழந்தாரா என்ற கோணங்களில் இந்த விசாரணை நடைபெற்றது தான் தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. குறிப்பாக உயிரிழப்பதற்கு முன்பு ஒரு கடைக்கு சென்று ஜெயக்குமார் டார்ச் லைட் வாங்கிய சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியே இருந்த நிலையில இறந்த நிலையில் அவர் கிடந்ததுனால அவர் தோட்டத்து கிணத்திலிருந்து ஒரு கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆதாரங்களை திரட்டி வந்த நிலையில் தான் அடுத்த கட்ட விசாரணைக்காகவும் விரைவாக விசாரணை நடந்து குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவின் பேரில் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. விரைவில் விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டு விசாரணை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.